ஸோ இது மாதிரியான ஒரு லோவர் தேர்ட் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, உங்களோட ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான கீழே இருக்க டெக்ஸ்ட் எஃபெக்ட், அதாவது ஓப்பனிங், உங்களை வந்து யூடியூப் சேனல் நேம் அதெல்லாம் வர மாதிரி ஓப்பனிங். ஸோ இது மாதிரியான லோவர் தேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கீழே வந்து வருது. ஸோ இது மாதிரி உங்களோட ஓன் டெக்ஸ்ட் பேக் கூட வேணாம், நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டாங்க, க்ரீன்னஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே உங்கள் வீடியோவில் நீங்கள் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, பிளாங்க் இமேஜ். நீங்கள் க்ரீன் இமேஜ் எடுத்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் அந்த க்ரீன்னஸ் ரிமூவ் பண்ணிட்டு கீழே அந்த ஃபாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை வந்து எல்லா வீடியோஸ், உங்கள் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் அந்த க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எந்த கலர் வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் கலர் மேட்டர் இல்லை, க்ரீன் கலர் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எல்லோ வச்சு நான் பண்ணுறேன். ஸோ டெக் வித் திலக் அப்படிங்கிறது என்னோட சேனல் நேம் ஃபஸ்ட்டு கீழே வரணும். அதனால் சேனல் நேம் ஃபஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டேன், கீழே அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து மேலே போகிற மாதிரி உங்களுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாப் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதனால் பாப் அப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1.5 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லோவாக வந்து மேலே வந்து அந்த அனிமேஷன் ரொம்பவே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப் டவுனில் உங்களுக்கு வந்து ஸ்னாப் டவுன் இருக்கும், ஏன்னா முடியும் போது அது கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். அதுவும் 1.5 ஸ்பீட் வச்சுக்கோங்க முடிஞ்சால், அப்போ தான் உங்களுக்கு அனிமேஷன் ரொம்பவே கிளியராக தெரியும் கண்ணில் பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அடுத்தது என்னோடய நேம். ஸோ என் சேனல் நேம், அது கீழே என்னோடய நேம் வரணும். ஸோ டெக் வித் திலக் அப்படின்னு என் நேம் வரணும். ஸோ அதனால் அடுத்த நேம் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேனல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே ரொம்பவே மாடர்னாக ரொம்பவே ஸ்லோவாக அந்த அனிமேஷன் இருக்குமோ அது மாதிரி நான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போதும். ஸோ இப்போ திலக் அப்படிங்கிறதையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வச்சுக்கலாம், ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு டைம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து கீழே ஓப்பன் ஆகணும். அப்போ நான் வந்து பாப் டவுன் கொடுக்கணும், பாப் அப் இல்லை பாப் டவுன் கொடுத்துட்டு இதையும் 1.5க்கு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் ஆகும் போது பாப் அப் கொடுக்கணும், ஏன்னா சென்டரில் க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் பார்க்க மாடர்னாகவும் ரொம்பவே லுக்காகவும் அந்த அனிமேஷன் தெரியும். ஸோ 1.5 வச்சுட்டு நான் ஸ்னாப் அப் கொடுத்துட்டேன். ஸோ நான் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு அனிமேஷனையும் அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம மூணாவது செய்ய வேண்டியது ட்ராயிங். ஸோ இதில் நீங்கள் ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க, லைன் பாக்ஸ் இல்லை, இது ஃபுல்லாக சாலிட் பாக்ஸு. ஸோ இது மாதிரி பாக்ஸ் எடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டெக்ஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணிட்டேன், என்னால் கரெக்டாக பொசிஷனுக்கு மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அப்படி வச்சுட்டு அந்த ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை கீழே இரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரேஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த டெக்ஸ்ட்டு வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து இரேஸ் பண்ணுங்கள். ஸோ இரேஸ் பண்ண பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக்கில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும். ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டு மேலே வச்சுடுங்க. டெக்ஸ்ட் மேலே வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அனிமேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்குல்ல, அதுக்கு நம்ம அனிமேஷன் அப்ளை பண்ணுவோம். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப் அப் கொடுத்துக்கோங்க, சரி பாப் அவுட்வர்ட் கொடுங்க, அதுதான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதையும் 1.5க்கு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அவுட் அனிமேஷன், அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஸ்னாப் இன்வெர்ட் கொடுத்துக்கோங்க, இதுவும் 1.5க்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடர்னான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இன்னும் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வரணும், அதுக்கடுத்து டெக் வித் திலக் அப்படிங்கிற சேனல் நேம் வரணும், தேர்ட் வந்து உங்கள் நேம் வரணும். ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங், செகண்ட் வந்து உங்கள் சேனல் நேம், அண்ட் தேர்ட் வந்து உங்கள் நேம். ஸோ அதேமாதிரி க்ளோஸ் ஆகும் போதும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம், செகண்ட் வந்து உங்கள் சேனல் நேம் க்ளோஸ் ஆகணும், தேர்டாக தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். இது மாதிரி செட் பண்ணால் தான் அந்த டோட்டல் அனிமேஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.